இன்றைக்கி நம்ம மேங்கோ புட்டிங் தான் செய்ய போகிறோம். நான் 3 மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பழுத்த பழமாக. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் உள்ள ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம், தோலை தூக்கி போட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ 3 மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடு நான் கண்டன்ஸ் மில்க் சேர்ப்பேன். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி விழுத ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை அது இருக்கட்டும். அது கூடவே தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கலந்துட்டோம்னா கட்டி தட்டாமல் இருக்கும். அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும், கொஞ்சம் கெட்டிப்படட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பாலில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துருவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கின தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். சீக்கிரமாகவே இது நல்லா திக்காகி வந்துடும். இதில் நான் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மில்க் மேடுன்னு அதில் சேர்த்துக்கிறேன். அப்போ அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் செஞ்சபோது காமிச்சிருப்பேன். 4 கப்பு ஊற்றி வச்சுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் சூடாகவே நாங்கள் சாப்பிட்றோன்னு சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. இதில் மில்க் மேட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட கூட நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன்.